எடப்பாடி தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நிறுத்தப்பட்ட வேட்பாளரை பேரம் பேசி அவர் அந்த போட்டியில இருந்து விலக வைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி அவர் விலக வச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு எப்படி நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடைமொழியோட வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடைமொழியோட வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த திமுகவும் அதிமுகவும் பாஜகவோட ஆதரவோட அவங்க ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த முயற்சி நடக்கல. ஆனா தமிழக வெற்றி கழகம் நம்ம காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை வந்து அமைச்சிட்டாங்க. அப்ப இந்த நேரத்துல இந்த ஏடிஎம்கேல இருந்த ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ஒரு 20-25 பேர் வந்து அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைச்ச முயற்சி செஞ்சதை நாங்க வந்து எதிர்க்கிறோம், அதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி கட்சியில இருந்து விலகி இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. இது எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா தான். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை புதுசா அமைய போற தமிழக வெற்றி கழக கவர்மெண்ட்டை வந்து எப்படியாவது அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால அவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை பிரிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அவங்கள வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வச்சு அதன் மூலமா ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அந்த அரசாங்கத்தை நம்மளோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதான் பிஜேபி ஆர்எஸ்எஸோட திட்டம். ஆனா இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவங்களை எந்த பொருட்படுத்தாம காங்கிரஸ், விசிகே இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியும் கொடுத்து அரசாங்கத்துல சேர்த்து ஒரு முழுமையான நிலையான அரசாங்கத்தை வந்து அமைச்சிட்டாரு. இதுதான் திரு விஜய் அவர்கள் அமித்ஷாக்கு வச்ச பெரிய செக். இதையெல்லாம் பார்த்துதான் ஆர்எஸ்எஸ் தலைமை வந்து, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி மூளை கொண்டவங்க நாங்க அப்படிங்கிற மிதப்புல இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைமை வந்து அதிர்ச்சி அடையுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிமுக எம்எல்ஏகள், அந்த கொஞ்சம் பிரிஞ்சு போனாங்கல்ல அந்த எம்எல்ஏக்கள்ல சில பேர் வந்து நம்ம தலைமை வந்து பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கிறதுனால நம்மளையும் வந்து ஒரு சுயமரியாதை இல்லாம இப்படி அங்க இங்கன்னு சொல்லி அலக்கழிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தியில பிஜேபி மேலையும் அவங்க கட்சி தலைமையும் மேலையும் வந்து ஒரு விரக்தியில இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து உறுப்பினரா சேர்ந்துடுறாங்க. அப்ப இப்படியே இன்னும் சில எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் வரவும் அமித்ஷா என்ன பண்றாரு, பதறிட்டு உடனே இந்த பிரிஞ்சிருந்த எம்எல்ஏக்களை அவசரமா திரும்ப கொண்டு போய் அதிமுகவோட தலைமை, அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்துடுறாரு. இப்படி நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைமை வந்து அதிர்ச்சி அடையுது. அந்த அதிர்ச்சியோட வெளிப்பாடு தான் இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது பிரதமர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்திருக்கிறாரு. அமித்ஷா வந்து சிஎம் சந்திக்கிறதே வந்து தவிர்த்திருக்கிறாரு. இதெல்லாம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதல்வருமான தளபதியோட அரசியல். இந்த அரசியலை பார்த்து தான் தமிழ்நாட்டில் இருக்க திமுக அதிமுக மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் பிஜேபியுமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சு போய் இருக்காங்க.